ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் எல்லாத்தையும் வெல்கம் ஆல் டு ஜஸ்ட் டிஜி. நாங்கள் தான் உங்களோட ஜஸ்ட் டிஜி கப்புள். நேற்று வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். குழந்தைக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், அது லென்த் வீடியோலையும் காட்டி அந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்தை வந்து லென்த் வீடியோலையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லென்த் வீடியோ. என்ன ப்ரோ, உங்களுக்கு தான் நேற்று ஷாப்பிங் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓகே. நேற்று ஏன் நீங்கள் அளவே இல்லை? ஷாப்பிங் போனப்போ ஏன் நீங்கள் அளவே இல்லை? ஓகே. அப்புறம் வீட்டுக்கு வந்து அழுன்னு அழுது உங்கள் அம்மா உயிரை வாங்கிட்டீங்க. ஓகே, நீயே காட்டிடு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் பண்ணவர் அவருக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி படுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் கையில் வந்து இந்த கருப்பு வளையல் போட்டிருக்கா. இதை வந்து கோல்டில் வாங்கியிருக்கோம். எவ்வளோ கோல்டு இது? 4 கிராம். இது 2 கிராம், இது 2 கிராம், 4 கிராம். புரியல. இது 2 கிராம், இது 2 கிராம். ஓகே, 4 கிராம். இந்த 4 கிராம் எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிச்சிங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். என் பொண்டாட்டி வந்து அவங்களுக்கு வாங்குறதுக்குன்னு சேர்த்துட்டு இருந்தாங்க. அதை நான் வந்து பிள்ளைக்கு வாங்கிடும் அப்படின்னு நான் பேஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து டிசப்பாயிண்ட் வேறு லைட்டாக ஆகிட்டாங்க. சரி, நமக்கு வாங்க வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன். என் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருவேன். கையில் செழிப்பாக காசு தரேன். என்ன பாப்பா வாங்கி தரேன்டி. என்ன சரி, அடுத்து ரிங்கு. ஆனால் ரிங்கு வந்து என்னக்கிட்ட நான் வந்து பெரிய ஃபேன் இல்லை இப்போதைக்கு, குட்டி பையனுக்கு. ஏன்னா இது அட்ஜஸ்டபிள் தானே, 1 வருஷம் 2 வருஷம் கூட போடலாம். ஆனால் இது அப்படி இல்லை, ஆள் கொஞ்சம் பெருத்துட்டாப்புலன்னா சேராது. ஆமாம். அடுத்தது உங்களுக்காக தான் அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருக்கவும், அழுக்கூடாது, சரியா? கொடி என்ன 2 முழத்துக்கு வாங்கியிருக்கு. 2 சுற்றுறதுக்கா? 4 சுத்தா? இது தூக்கிட்டு நடக்கிறதுக்கே ஒரு சமைக்கு சாப்பிடணும் போலயே. 4 சுத்து. இது என்னன்னா, நீ கொடி போட்டிருந்தியா? நானும் கருப்பு கயிறு தான் போட்டிருந்தேன், தெரியுமா? கொடி கண்டிப்பாக போடுவாங்களே. காசு நகி பேட்டா, நம்மள் வீட்டிலே காசு இல்லை. கருப்பு கயிறு தான் போட்டிருந்தேன். அப்புறம் கருப்பு கயிறு வந்து பேண்ட்டு தெரியுமா, பேண்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பேண்ட்லாம் வேலைக்கு போட்டுட்டு, அதுவும் சில நேரம் லூஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த பட்டி இருக்கும்ல பேண்ட்டில், அந்த பட்டி அதை ஒரு மடிச்சிட்டோன்னு வை, தெரியும் செய்யாது. அது அப்படியே கொக்கி போட்ட மாதிரி நின்றுக்கும், அப்படியே அதே இடத்துல அப்படியே நின்றுக்கும், நல்லாயிருக்கும். கருப்பு கயிறு வந்து மெயினாக அதுக்கு தான் யூஸ் பண்ணது. அடுத்தது இது என்னது? தண்டை ஆல்ரெடி காலைல போட்டிருக்காப்புல. அப்புறம் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லு. வெள்ளி யாருன்னெலாம் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லு. எங்கே இருந்து வந்தது, என்னாச்சு, அதை மட்டும் சொல்லு. வேண்டாமா? நான் சொல்கிறேன். வளைகாப்புக்கு வளையல் போடுவாங்கள்ல, அதை வந்து வெள்ளி கொடுத்து தான் மாற்றணும். அதெல்லாம் அப்படி தானேப்பா? அப்படி கொடுத்த வளைகாப்பு வெள்ளியில் வந்து ஒரு அந்த வளைகாப்பு காப்பு இருக்குல்ல, அது ஒன்று வெள்ளியே கிடையாது. அவங்க வரிசை பார்த்துட்டு இது வெள்ளி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கெமிக்கல் விட்டு பார்த்தாங்க, வெள்ளி இல்லைன்ட்டாங்க. கிஃப்ட்டு கொடுத்தவங்கள நான் குறை சொல்லலை, கிஃப்ட்டு கொடுத்தவங்க எங்கேயோ வலுவாக ஏமாந்துருக்காங்க. அதை நாங்கள் பர்சனலாக அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுவோம். அவங்க போயிட்டு சண்டையை போடுவாங்களோ இல்லை மண்டையிலே ஒரு அடியை போடுவாங்களோ, அதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் தான் வந்து மொத்தமாக வாங்கியிருக்க பொருட்கள். இந்த கோல்டு வந்து ஒரு வருஷம் ஸ்கீமு. இது வந்து வெள்ளியை சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் ரிங்கு. ஓவராலாக அப்புறம் உங்களுக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா மேடம்? உங்களுக்கு தான் வாங்கலை என்ன? வாங்கி தரேன், நீ வெயிட் பண்ணு. சொல்லு டாடிக்கு டைம் வரும், டாடி கிலோ கணக்கில் வாங்கி தருவேன்னு சொல்லு. என்ன? ரைட் நண்பர்களே, அப்படியே அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். மற்றும் ஒரு vlog-இல் சந்திப்போம். லைக் பண்ணிக்கோங்க.